பிப்ரவரி 13, 2020 நியூ டெல்லி பஜன்புரா பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு போன் கால் வந்திருக்கு. போன்ல ஸ்ரீகாந்த் சர்மான்ற நபர் பேசியிருக்காரு. ஸ்ரீகாந்த் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வீடு ரொம்ப நாளா பூட்டி இருக்கிறதாவும், அந்த வீட்டுல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசுது, அந்த வீட்டை சுத்தி இருக்க எங்க எல்லாருக்கும் ஏதோ சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் எங்க ஏரியாவுக்கு வந்து அந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களான்னு கேக்குறாரு. ஸ்ரீகாந்த் இந்த தகவலை சொன்னதும் போலீஸ் பஜன்புரா பகுதிக்கும் கிளம்புறாங்க. பஜன்புரா பகுதிக்கு போனதும் ஸ்ரீகாந்த் சொன்ன வீட்டையும் கவனிக்கிறாங்க. அந்த வீடு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்திருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்ததுனால போலீஸ் அந்த வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ளேயும் போறாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போன போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டோட ஹால்லயே 3 உடல்கள் கிடந்திருக்கு. அதுவும் 3 பேருமே சிறுவர்கள். இறந்து போயிருந்த 3 பசங்களோட உடல்களுமே அழுகிய நிலையிலையும் அதோட அவங்களோட உடல்கள்ல புழுக்கள் இருக்கிறதையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் ஹால்ல இருந்து ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அந்த ரூம்குள்ளேயும் 2 உடல்கள் அழுகின நிலையில இருந்திருக்கு. அடுத்ததா போலீஸ் ஃபாரன்சிக் டீமுக்கும் டாக்டர்ஸ்க்கும் தகவல் கொடுக்கறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த டாக்டர்ஸ் 5 பேரோட உடல்களையும் அதே இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம், இவங்க 5 பேருமே இறந்து போய் 10 நாட்கள் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. மேற்கொண்டு 5 பேரோட உடல்களையும் கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு போலீஸ் டீமா பிரிஞ்சு இந்த கேஸ விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போலீஸ் டீம் அந்த வீட்டை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க. அங்கிருந்து எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது இறந்து போயிருந்தது ஷம்பு சௌத்ரியும் அவரோட மனைவியும் 3 பசங்களும் தான் இறந்து போயிருக்காங்கன்னு போலீஸுக்கு தெரிய வருது. இன்னொரு போலீஸ் டீம் ஷம்பு சௌத்ரி அவரோட மனைவியோட போன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் அந்த ஏரியாவை சுத்தி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இப்படி பல ஆங்கிள் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. ஷம்பு சௌத்ரியோட 3 பசங்களும் பிப்ரவரி 3, 2020 அன்னைக்கு தான் கடைசியா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10 நாட்களா 3 பேருமே ஸ்கூலுக்கு வரல. 3 பேருமே தொடர்ந்து பல நாட்களா ஸ்கூலுக்கு வராததுனால ஸ்கூல் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸும் கால் அட்டெண்ட் பண்ணலன்னு ஸ்கூல் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க போலீஸுக்கு ஒரு சில தகவல்களை கொடுக்கறாங்க. ஷம்பு சௌத்ரியோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுல ஷம்பு கடைசியா பிரபு சௌத்ரின்ற நபர் கூட பேசியிருக்கான்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் இந்த பிரபு யாரு, ஷம்புவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு மேற்கொண்டு விசாரணையை தொடங்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பிரபு ஷம்பு சௌத்ரியோட சகோதரியோட பையன்றதும் தெரிய வருது. அப்போ ஷம்பு சௌத்ரி பிரபு சௌத்ரியோட தாய் மாமா. உடனடியா பிரபுவை விசாரணைக்காக வர சொல்றாங்க. பிரபு கிட்ட விசாரிக்கிறாங்க. பிரபு ஒரு பினான்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். பிப்ரவரி 3, 2020 அன்னைக்கு நீ ஷம்புவோட வீட்டுக்கு போனியான்னு போலீஸ் தரப்புல கேட்டிருக்காங்க. ஆமா சார், நான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். அது வரைக்கும் அவங்க எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். பிரபுவை விசாரிச்சுட்டு இருந்த சமயத்திலேயே சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ண டீம் ஒரு சில தகவல்களை கொடுக்கறாங்க. அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு பிரபு ஷம்புவோட வீட்ல இருந்து வெளியே போயிருக்கான். இந்த விஷயத்தையும் போலீஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கும் பிரபு, ஆமா சார், நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு 7 மணி அளவுல அவங்களோட வீட்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றான். போலீஸ் வளைச்சு பிரபு கிட்ட கேள்வி கேட்டாலும் பிரபு எல்லாத்துக்கும் சரியான பதில சொன்னதுனால போலீஸுக்கு அவன் மேல எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படல. ஆனா ஷம்பு மனைவியோட சகோதரர் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஷம்புவுக்கும் பிரபுவுக்கும் பண விஷயத்துல அடிக்கடி 2 பேருக்கும் வாய் தகராறு நடந்ததா அந்த நபர் போலீஸ் கிட்ட சொல்றாரு. அந்த நபர் சொன்னதை வச்சு பிரபு கிட்ட உனக்கும் ஷம்புவுக்கும் பண விஷயமா ஏதாவது தகராறு ஏற்பட்டிருக்கான்னு கேக்குறாங்க. அந்த கேள்விக்கும் பிரபு ரொம்ப டேலண்டா, இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தான், சாதாரண விஷயம், நாங்க கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு திரும்பவும் சமாதானம் ஆயிடுவோம்னு சொல்லியிருக்கான். ஆனா போலீஸ் இவனோட வார்த்தைகளை நம்பல. இவன் எதையும் மறைக்கிறான்னு நினைச்ச போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரபு உண்மையாவே அவங்க 5 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். நியூ டெல்லி பஜன்புரா பகுதியில 43 வயசான ஷம்பு சௌத்ரியும் அவரோட மனைவி 37 வயசான சுனிதா, 17 வயசான சிவம், 14 வயசான சச்சின், 3ஆவதா 12 வயசான அவங்களோட பொண்ணு கோமல் கூட அந்த பகுதி
பகுதியில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஷம்பு ரிக்ஷா டிரைவரா இருந்திருக்காரு. ஷம்புவோட சகோதரி பையன் தான் பிரபு. பிரபு ஷம்பு 2 பேரும் ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. பிரபு ஷம்பு கூட மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலி எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியா பழகிட்டு இருந்திருக்கான். பிரபுவுக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் ஷம்பு கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கியிருக்கான். அந்த மாதிரி தான் பல மாசத்துக்கு முன்னாடி பிரபு ஷம்பு கிட்ட இருந்து 30,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். மாதங்கள் கடந்து போயிட்டே இருந்ததை தவிர பிரபு அந்த பணத்தை ஷம்புவுக்கு திருப்பி கொடுக்கல. அதனால ஷம்பு பலமுறை பிரபு கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா அவன் அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல. அதுக்கான பதிலையும் ஷம்புக்கு சரியா சொல்லல. பிப்ரவரி 3, 2020 அன்னைக்கு ஷம்பு பிரபுவுக்கு கால் செஞ்சு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 30,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு, எனக்கு பணம் இப்ப தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிரபுவோ எப்பவும் போல ஏதோ ஒரு கதையா அளந்து விட்டுருக்கான். இதனால கோபமான ஷம்பு போன்லயே பிரபுவை கண்டபடி திட்டிருக்காரு. போனை கட் பண்ணிட்டு ஷம்பு அவரோட வேலைய பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா பிரபுவால ஷம்பு பேசின வார்த்தைகளை தாங்க முடியல. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு பிரபு ஷம்பு சௌத்ரிக்கு போன் செஞ்சு, நீங்க கொடுத்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நான் லக்ஷ்மி நகர்ல இருக்கேன், அங்க வந்து உங்களோட பணத்தை வாங்கிட்டு போறீங்களான்னு கேட்டிருக்கான். ஷம்புவும் அவன் சொன்னதை நம்பி அவரோட வீட்ல இருந்து லக்ஷ்மி நகர்ல அவன் சொன்ன இடத்துல போய் காத்துட்டு இருந்திருக்காரு. ஷம்பு பிரபு சொன்ன இடத்துல அவனுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஷம்பு அவரோட வீட்ல இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு மதியம் 3:30 மணி அளவுல அவரோட வீட்டுக்கு போயிருக்கான். பிரபு வீட்டுக்கு வந்ததும் ஷம்புவோட மனைவி சுனிதா அவனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்களும் பணத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இப்படி 2 பேருக்குள்ளயும் வாய் வார்த்தை அதிகமாகிட்டே இருந்திருக்கு. சுனிதா அதிகமா பேசுறாங்கன்னு கோவப்பட்ட பிரபு அவன் மறைச்சு வச்சிட்டு இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவங்களோட தலையிலேயே பலமா அடிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம சுனிதா சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. அப்பயும் விடாம பல முறை அவங்களோட தலையில அடிச்சுட்டே இருந்திருக்கான். ஹால்ல இருந்து சுனிதாவை தரன்னு இழுத்துக்கிட்டு ரூமுக்கும் போயிருக்கான். அங்க போனதுக்கு அப்புறமும் அவங்கள விடாம பல முறை தலையிலே அடிச்சதுனால தலை சிதறி போய் சுனிதா பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. பிரபு இந்த கொடூரத்தை செஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிச்சிருக்காங்க. ஷம்புதான் வந்துட்டாரோன்னு நினைச்சு ஹால்ல இருக்க ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்திருக்கான். ஆனா காலிங் பெல்ல அடிச்சது ஷம்பு கிடையாது. அவரோட 3 பசங்களும் ஸ்கூலை விட்டுட்டு சரியா அந்த சமயத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. 3 பசங்களும் இப்போ வீட்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போன்னு நினைச்ச பிரபு ஒரு பிளானையும் போடுறான். ஃபுல்லா கதவை திறக்காம கொஞ்சமா கதவை திறந்து வெளியே போயிட்டு 3 பசங்க கிட்டயும், இப்போ வீட்ல கரண்ட் இல்ல, நம்ம 4 பேரும் கண்ணாமூச்சி விளையாடலான்னு சொல்லியிருக்கான். 3 பசங்களுமே பிரபு கூட நல்லா பழகினதுனால அவன் விளையாடலான்னு சொன்னதும் அவங்களும் சரின்னு ஒத்துட்டு இருக்காங்க. உங்க 3 பேருக்கும் தனித்தனியா கண்ணை கட்டி விட்டுடுவேன். இந்த இருட்டுல யாரு கரெக்டா அவங்க ரூமுக்கு போறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர்னு சொல்லியிருக்கான். 3 பசங்களுமே நடக்க போற விபரீதம் தெரியாம அவனோட கேமுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு 3 துணிகளை எடுத்துட்டு வந்து 3 பசங்களோட கண்களையுமே கட்டியிருக்கான். முதல்ல ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரணும். அந்த நபர் அவங்களோட ரூம்குள்ள போனதும் நான் குரல் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த நபர் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு முதல்ல கடைசி பொண்ணு 12 வயசான கோமலை வீட்டுக்குள்ள வர சொல்றான். கோமலும் வீட்டுக்குள்ள போயிருக்கா. பிரபு அந்த வீட்டோட கதவுக்கு பின்னாடியே நின்னுட்டு இருந்திருக்கான். கோமல் வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த கதவை மூடிட்டு கோமல் ஒரு சில அடி நடந்து போனதும் சுனிதாவை எந்த கம்பியால அடிச்சு கொடூரமா கொலை பண்ணானோ அதே கம்பியை எடுத்து கோமலோட தலையிலேயே பலமா அடிச்சிருக்கான். கோமல் சத்தம் போட்டு அவனை காட்டி கொடுத்துருவாளோன்னு நினைச்சு உடனே அவளோட வாயையும் இறுக்கமா மூடியிருக்கான். அவளோட வாயை மூடிக்கிட்டே திரும்பவும் பல முறை அவளோட தலையிலேயே அடிச்சு கோமலையும் கொடூரமா கொலை பண்றான். உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம வெளியில சிவமும் சச்சினும் காத்துட்டு இருந்திருக்காங்க. கோமலோட உடலை ஓரமா இழுத்து தள்ளிட்டு அடுத்ததா 14 வயசான சச்சினை வர சொல்றான். கோமலை எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி
மாதிரியே சச்சினையும் கொடூரமா கொலை செய்யறான். அடுத்ததா 17 வயசான சிவம் வீட்டுக்குள்ள வர சொல்றான். வீட்டுக்குள்ள வந்த சிவமையும் கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். 4 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் பிரபு அந்த வீட்டோட கதவை மூடிக்கிட்டு அடுத்ததா சம்புவை சந்திக்க போயிருக்கான். சம்பு எங்க இருப்பாருன்னு பிரபுவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சம்புவை லக்ஷ்மி நகர்ல காத்துட்டு இருக்க சொன்னதே அவன்தான். நேரா சம்புவை பாக்குறதுக்காக லக்ஷ்மி நகருக்கு போயிருக்கான். அங்க போனதும் பிரபு, சாரி மாமா, ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சுட்டேன்னு சொல்லி சம்புவை சமாதானம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கேயே குடிச்சிருக்காங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு பிரபு சம்பு கிட்ட நேரமாச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சம்புவோட வீட்டுக்கு அவனே கூட்டிட்டு வந்திருக்கான். சம்பு வீட்டுக்கு வந்ததும் கதவை திறந்துகிட்டு உள்ள போறாரு. ஆனா வீடே இருட்டா இருந்திருக்கு. அவரோட மனைவி பேரை சொல்லிக்கிட்டே ஏன் இன்னும் லைட் போடாம இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவரோட தலையில பயங்கரமா ஒரு அடி விழுது. வேற யாரும் இல்ல, பிரபுதான் அவங்க எல்லாரையும் கொலை பண்ண மாதிரி சம்புவை பின்பக்கமா இருந்து மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். வலி தாங்காம சம்பு கீழே விழுந்திருக்காரு. அவரை தரன்னு இழுத்துக்கிட்டு சுனிதாவை எந்த ரூம்ல போட்டானோ அதே ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் சம்புவை பல முறை அந்த இரும்பு ராடாலேயே அடிச்சு அவரோட தலை சிதற வரைக்கும் கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிருக்கான். 5 பேரையும் ஈவு இறக்கம் இல்லாம கொடூரமா கொலை பண்ணிட்டு வெளியே வந்து அந்த வீட்டு கதவை பூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா தினமும் அவனோட வேலைக்கு போயிட்டும் வந்துட்டு அவனோட அன்றாட வேலைகளை செஞ்சிட்டு இருந்திருக்கான். பிரபு விசாரணையில சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு போலீஸே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இந்த 5 கொலைகளையும் இவன் ஒருத்தன் மட்டும்தான் செஞ்சானா இல்ல இவன் கூட யாராவது இருந்தாங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. ஆனா பிரபு ஒருத்தன் மட்டும்தான் இந்த 5 கொலைகளையும் செஞ்சதா ஒத்திட்டு இருக்கான். பஜன்புரால ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கொலை செஞ்ச வழக்குல பிரபு சௌத்ரிய போலீஸ் கைது செஞ்சு ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.